3வது விஷயம் சொல்றேன். இந்த ஆழ்வார்கள் யாரும் சமகாலத்தவர்கள் இல்ல. அது பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேருமே துவாபர யுகத்தில் அவதாரம் செய்வார்கள். அதே காலத்துல அவதாரம் செய்த நூறாழ்வார், திருமழிசை ஆழ்வார் 4 பேரும் தான் சந்திச்சிருக்காங்க. மற்றபடி எல்லா ஆழ்வார்களும் ஒருத்தர் சந்திச்சது கிடையாது. ஆனாக்க நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் சிஷ்யன் குருங்கிற முறையில் சந்திச்சிருக்காங்க. ஆனாக்க யாரும் ஒருத்தர் நேரில் பார்த்தது கிடையாது. ஆனாலும் இவங்க எல்லாருமே ரங்கநாதரை பற்றி பாடின பாசுரங்கள் மொத்தம் எவ்வளோ தெரியுமா? 247. என்ன நம்பர் எங்கே கேட்டாப்புல இருக்கா? அம்மா, இது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு அது தெரியாது. இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. தமிழ் எழுத்துக்கள் 247 அதே 247 பாசுரங்களால் பெருமாளை பாடியிருக்கிறார்கள் இந்த ஆழ்வார்கள். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு காலத்தில் பிறந்தால் கூட அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடிய பாடல்களின் மொத்த எண்ணிக்கை 247. அவர்கள்லாம் தங்களது செந்தமிழால் பெருமாளை ஆராதித்திருக்கார்கள். அப்படின்னாக்க இதை விட அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டை பற்றி விவரமாக சொல்ல முடியுமா என்ன? நிச்சயம் முடியாது.